ஹாய், நீங்கள் டேம்டு காக்டெயில்ஸ் வளர்க்க போகிறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இதோ. நீங்கள் டேம்டு யங் அடல்ட் காக்டெயில்ஸ் வாங்குறீங்கன்னா அவங்களோட விங்ஸை மீடியமாக கிளிப் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க, இல்லைனா டேப் போட்டு கொடுப்பாங்க. இது எதுக்கு பண்ணுறாங்கன்னா அவங்க ரொம்ப ஹைட்டில் பறக்க மாட்டாங்க, உங்களால் ஈஸியாக அவங்கள கேட்ச் பண்ணிட முடியும். நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த பிறகு அவங்களுக்கு கேஜ் அவுட் டைம் கொடுப்பீங்க. ஸோ அவங்களோட பாண்டிங் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. எப்படிலாம் பாண்டிங் க்ரியேட் பண்ணலாம்? ட்ரீட்ஸ் ஆஃபர் பண்ணலாம். உங்கள் கையில் வேர்க்கடலை இல்லை சன்ஃப்ளவர் சீட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் பேர்ட்ஸ்க்கு ஆஃபர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த பேர்டு அதை எடுத்துக்கலனாலும் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகும். விங்ஸ் கிளிப் பண்ணுறதை பற்றி சொல்லியிருந்தேன். விங்ஸை நம்ம பிகினராக கிளிப் பண்ணுறது சேஃப் கிடையாது. ஏன்னா விங்ஸை நீங்கள் அதிகமாக கிளிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிளட் லாஸ் ஆகி அந்த பேர்டு இறக்குறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ கேஜ் அவுட் டைம் எவ்வளோ முக்கியமோ ஃபேனில் அடிப்படாமல் பார்த்துக்கிறதும் முக்கியம். ஸோ உங்கள் ரூமில் அதுக்கேற்ற செட்டப் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெயின்டெனன்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பெட் பேர்ட்ஸ் வளர்க்க ஆசைப்பட்றாங்களா? இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.